இந்த பேஸ்ட் கவர் எடுத்துட்டு இந்த கவரை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கொலுசு முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. நான் காட்டியிருக்க இந்த பேஸ்ட் கவரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட பேஸ்ட்டே இல்லை, எல்லாமே தீந்து போச்சு. அதை தான் இன்றைக்கி நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டுடைய கவரை நல்லா ஒரு தடவை பிணைஞ்சு அந்த தண்ணியிலே கழுவி விட்டுருங்க. அப்போ தான் அந்த கவரில் உள்ள எல்லா பேஸ்ட்டும் இந்த தண்ணியில் கலந்துரும். அதுக்கப்புறமே இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணணும். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கொதிக்கிற நிலைக்கு வரணும். கொதிநிலைக்கு வந்தோடனையும் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கருத்து போன கொலுசை இதில் போட்டு விடணும். கொலுசு மட்டும் இல்லை, நீங்கள் வச்சுருக்க வெள்ளி மோதிரம், வேறு எதுவும் வெள்ளி பாத்திரம், அதை கூட இந்த மாதிரி நம்ம கழுவிக்கலாம். கொலுசை போட்டு விட்டு உள்ளே நல்லா எல்லாத்தையும் அமுக்கி விட்டுருங்க. அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொலுசு நல்லா